வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விடுமுறை முடிந்து அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரிஸ்களை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். மத்திய உள்துறை செயலர், தொலைத்தொடர்புத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுக, விசிக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். ஆதவ் அர்ஜுனா பேச்சு சர்ச்சையான நிலையில் அவர் மீதான நடவடிக்கை குறித்து உயர்நிலை குழுவில் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் பேட்டி. திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. சென்னை மேயரின் தபேதார் மாதவி லிப்ஸ்டிக் அதிகம் பூசியதால் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை. பணியை சரிவர செய்யாத காரணத்தால் மெமோ கொடுக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக மேயர் அலுவலகம் விளக்கம். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு. அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என வழக்கை ஒத்திவைத்தார் நீதிபதி ஜெயவேல். பழனி கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பிய விவகாரத்தில் இயக்குனர் மோகன்ஜி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. விசாரணைக்கு ஆஜராகுமாறு மோகன்ஜிக்கு சம்மன் அனுப்பவும் காவல்துறையினர் திட்டம். ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்துவது தொடர்பான விதிகளில் திருத்தம். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 24.10% வாக்குகள் பதிவானதாக தகவல். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 விருதாளர்களுக்கு பரிசு. 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. டெங்கு பாதிப்பு தமிழ்நாட்டில் கட்டுக்குள் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் நிரம்பி வழிவதாக வதந்தி பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. நீங்களா ஒரு கற்பனையா, ஒரு அதீத கற்பனையை வளர்த்துக்கின்னு ஃபீவர் சிம்டம்ஸ் அதிகமாகிடுச்சு, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது, அது மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாது. டெங்கு தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோமாங்க. டெங்கு ஒன்றும் பாதிப்பே இல்லைங்க, கண்ட்ரோலில் இருக்கு. 5 இறப்புகள் இந்த ஒரு. தஞ்சாவூரில் ஆய்வு பணியின் போது பேசிக் கொண்டிருந்த அதிகாரியின் செல்போனை பிடுங்கி கண்டித்த மேயர் ராமநாதன்.
பணியின் போது மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளிக்க மேலும் 3 வார கால அவகாசம் வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் மார்ச் மாதத்திற்குள் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு தொடர்பாக நாளை முக்கிய ஆலோசனை. பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடத்த கட்சித் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திட்டம். ஊரகத்தில் 5 லட்சம் சதுர அடி நிலத்தை தேர்வு செய்து வைத்திருப்பதாக அதிகாரிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியும் கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1 லட்சத்தை தாண்டியதால் மக்கள் கவலை. ஜம்மு காஷ்மீர் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் தலைமுறையினருக்கு வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தேனி சின்னமனூரில் உள்ள துரித உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கெட்டுப்போன இறைச்சிகளை பறிமுதல் செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. கலர்கள் வந்து அதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக திருப்பூருக்கு வேலைக்கு வந்த வங்கதேசத்தினர் 6 பேர் கைது. விசாரணையில் வங்கதேச அடையாள அட்டை மட்டுமே வைத்திருந்தது அம்பலம். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் புகையிலை பாக்கெட் இருந்ததாக கூறுவதில் உண்மை இல்லை. சில பக்தர்கள் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தேவஸ்தான அதிகாரிகள் குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் பிரசாதங்களையும் ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவு. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்ததை தொடர்ந்து நடவடிக்கை. திருப்பதி லட்டு குறித்த வீடியோ பகிரப்பட்ட நிலையில் கோபி சுதாகரின் பரிதாபங்கள் குழு அந்த வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்கியது. நகைச்சுவையாக எடுக்கப்பட்ட வீடியோவால் சிலர் மனம் புண்பட்டதால் நீக்கப்பட்டதாக விளக்கம். தெலுங்கானாவின் திருப்பதி என்று அழைக்கப்படும் யதாத்ரி கோவில் லட்டு பிரசாதத்திலும் கலப்படம் இருக்கலாம் என சந்தேகம். லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளது கோவில் நிர்வாகம். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தமிழரசி சண்முக சுந்தரம். தலைமை ஆசிரியர் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மீண்டும் சென்னைக்கு மாவட்டத்திற்குள் இடமாற்றம் செய்து கல்வித்துறை உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே உள்ள EVP பிலிம் சிட்டியில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக செட் அமைக்கும் பணியின் போது விபத்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.
தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே மாதத்தில் டன்னிற்கு 15,000 ரூபாய் வரை அதிகரித்த தேங்காய் விலை. விவசாயிகளிடம் இருந்து ஒரு டன் தேங்காய் 30,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 45,000 ரூபாயாக உயர்வு. திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத மத்தியாஷ்டமி பூஜையை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பூத நாராயண பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. இந்தியாவின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள பகுதியை பாகிஸ்தான் என்று நீதிபதி கூறியது தொடர்பான வழக்கில் கருத்து. வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்ற தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் பாஜக எம்பி கங்கனா ரணாவத். நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கருத்தை திரும்ப பெற்றார் கங்கனா. மேற்கு ஆசியாவில் போர் நிறுத்தம் செய்து பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும். பாலஸ்தீன அதிபருடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி வலியுறுத்தல். கடனை திருப்பி செலுத்தாத நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும் எஸ்பிஐ முடிவில் ஆர்பிஐ தலையிட காங்கிரஸ் வலியுறுத்தல். எஸ்பிஐ முடிவு வங்கித்துறையை முற்றிலுமாக சீரழிக்கும் செயலாக இருக்கும் என்றும் குற்றச்சாட்டு.